ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோமோக்கு இந்த அளவு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இவ்வளவு ஒரு கூட்டமும் வருதுன்னா அதுக்கு சிம்பு ஒரு காரணமா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் வெற்றிமாறன். ஏன்னா சிம்பு வேற ஏதாவது ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து வேற ஏதாவது ஒரு ப்ரோமோ விட்டு இருந்தா கூட இந்த அளவு கூட்டம் வருமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இங்க மேஜிக்ன்றதே வெற்றிமாறன் பிளஸ் சிம்பு தான். இதுக்கு இன்னொரு பெரிய மேஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வட சென்னை. ஏன்னா அன்பு வாழ்க்கையை எப்படி ராஜன் இணைச்சாரோ அதே மாதிரி இந்த வட சென்னைன்ற ஒரு வேர்டு தான் சிம்புவையும் வெற்றிமாறனையும் இணைச்சிருக்கு சொல்லலாம். ராவா நடிக்கிறது சிம்புக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. ஏன்னா ரீசெண்டா வெந்து தணிந்தது காடு படத்துல அவர் நடிச்சிருந்தாலும் இதை விட ராவா ஒரு படத்துல நடிச்சிருக்காருன்னா அது தொட்டி ஜெயா தான். தொட்டி ஜெயா பிளாப்போ ஹிட்டோ, பட் அந்த படத்துல வர பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த படத்துக்கு இருக்க எலிவேஷனும் சரி, அதுல நடிச்சிருக்க ஒரு ராவான மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அது எல்லாமே சிம்புக்கு ஒரு புது முயற்சியா தான் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டருக்கு சிம்பு தவிர்த்து வேற யாரும் பர்ஃபெக்டா இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுத்திருப்பாரு தொட்டி ஜெயால. சோ அதை தாண்டி ராவா வட சென்னையில என்ன கொடுக்க போறாருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு தான் இருக்கு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ப்ரோமோவை பார்த்தா தொட்டி ஜெயாலாம் என்னடா அதை விட பயங்கரமா ராவா காட்டுறன்னு சொல்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இந்த அரசன் ப்ரோமோல. சிம்பு, வெற்றிமாறன், அனிருத், வட சென்னை இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் வட சென்னைன்ற ஒரு யூனிவர்ஸ்குள்ள சிம்பு எப்படி வர போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு. அதுலயும் குறிப்பா அன்புவையும் அரசனையும் எப்படி இணைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ப்ரோமோலயே நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அரசன் படம் வட சென்னைக்குள்ள வருது, அந்த யூனிவர்ஸ்குள்ள எப்படி அடங்கும்ன்றத ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா 1991ல ராஜீவ்காந்தி இறந்த மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வருது. ராஜீவ்காந்திய சாவச்சிட்டாங்க சார். அவர் இந்தியால எவ்வளவு பெரிய தெளிவு. அதே சேம் டைம் 1991ல கேப்டன் பிரபாகரன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க சொல்ற மோட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மோட்ருக்கு நடக்க சொல்லி நான் ஊருவிலே இல்லைங்கம்மா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு தேரி ஒண்ணு வருது. அதை தாண்டி சிம்பு கத்திய வச்சு நடந்து வரும்போது அவர் போட்டிருக்க டாலருமே பெரிய லெவல வட சென்னையோட கனெக்ட் பண்ணுது. தென் இதெல்லாம் தாண்டி அதே 1991ல வட சென்னை படத்துல போலீஸ்காரங்க எல்லாம் ஃபங்க் வச்சிருக்கவங்கள பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல அந்த படத்துல அது ஒரு சின்ன சீனா கடந்து போயிருந்தாலும் பட் அரசன் ப்ரோமோல அதே டைம் லைன் கூட மேட்ச் பண்ணி ஃபங்க் வச்சிருக்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி இது கண்டிப்பா வட சென்னை யூனிவர்ஸ்குள்ள அடங்குன்ற மாதிரி ஒரு பெரிய அளவுல தேரி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு தோணுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு பெரிய ரவுடி கிட்ட போய் கதை கேட்கிறாரு. அவர் சொல்ற கதைக்குள்ளதான் இந்த வட சென்னை, இந்த அன்பு கேரக்டர், செந்தில் கேரக்டர், ராஜன் கேரக்டர் இது எல்லாமே அடங்குது. இது எல்லாமே அந்த கதைக்குள்ள அடங்கினாலும் அந்த கதை சொல்ற பெரிய ரவுடி இருக்காருல்ல அதுதான் சிம்புவோட கேரக்டரா இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங்ல ஒரு டைரக்டர் சிம்பு கிட்ட கதை கேட்கற மாதிரி வைக்கிறாங்க. அந்த ப்ரோமோல வர நெல்சன் தான் வெற்றிமாறனும் அந்த ஒரு பெரிய ரவுடி சிம்புவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய ரவுடியோட பிளாஷ்பேக்கையும் காட்டுறதா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி வரதுதான் இந்த அரசன் படமா இருக்குமோன்ற ஒரு தியரி இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது தோணுது. இந்த மாதிரி 2-3 தியரி இருந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட டீகோடு, ஏகப்பட்ட தியரின்னு சொல்லி நிறைய போயிட்டு தான் இருக்கு சோசியல் மீடியா, யூடியூப் எல்லாத்துலயுமே. ஒண்ணு லிங்க் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. இந்த தியரிக்கெல்லாம் ஏத்த மாதிரியே இந்த அரசன் படம் இருக்குமா இல்லையா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது புதுசா இருக்குமா இல்லையான்றத படம் வந்தாதான் நமக்கு தெரியும். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த 2 பேரோட காம்போ கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும்னே தோணுது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தென் இந்த ப்ரோமோல வர மியூசிக் பழைய வட சென்னையோட கம்பேர் பண்ணாம இது தனியா பார்த்தாலே அவ்வளவு ஒரு சூப்பரான மியூசிக்னே சொல்லலாம். ஏன்னா வட சென்னைன்றது தனி, அதுக்கான மியூசிக் சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு, அதுவும் தனி. பட் இந்த அரசன்ன்றது இது ஒரு தனி படம். நமக்கு வட சென்னை மாதிரி தான் வேணும்ன்றது இல்லாம வேற மாதிரி ஒரு புது முயற்சியா கொடுத்திருக்காரு அனிருத். அந்த மியூசிக்ல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மாதிரி சைலண்டா எக்கோல ஸ்டார்ட் ஆகி அப்படியே லைட்டா சவுண்ட் ஏத்தி ஒரு மாதிரி பக்காவான பீட்டோட முடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லுவேன். மொத்தத்துல இந்த படம் வட சென்னை யூனிவர்ஸ்குள்ள வருதோ இல்லையோ, இல்ல இது ஸ்டாண்ட் அலோன் படமா இல்லையா அப்படின்றது எல்லாமே படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆயிடும். பட் வெற்றிமாறன் அவ்வளவு வருஷம் எதுவும் இழுக்காம சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த ப்ரோமோ எப்படி இருக்குன்னா சிம்பு பிளஸ் வெற்றிமாறன் பிளஸ் அனிருத் பிளஸ் வட சென்னை சேர்ந்து ஒரு பக்காவான ராவான ஒரு ப்ரோமோனே சொல்லலாம். அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ப்ரோமோவை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதுவுமே மக்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நீங்க எல்லாருமே இந்த அரசன் ப்ரோமோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தியரியை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல.